ஆயிட்டு வருங்க. ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணாமல் விளாண்டுருக்கோம். ஏன்டி ட்ரெஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி இருக்கேன். காயின் பிடிக்காம காயின் பிடிக்காம எப்படி தாங்க விளாடுங்க? முடியுமா விளாண்டு ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். 5 நிமிஷம் வந்து ஒரு காயின்ஸ் பிடிக்காம ஒன்று கூட பிடிக்கல. லைட் கொஞ்சம் கம்மியாக தாங்க. ராக்கெட் வந்துச்சுன்னா என்ன ஒன்று ராக்கெட்டையும் பிடிக்க முடியாது. காயின்ஸ் மட்டும் பிடிக்கக்கூடாது. ஸ்டாரு காந்தம் ஷூ எதுவுமே பிடிக்கக்கூடாது. காயின் மட்டும் பிடிக்காது. காந்தத்தையும் பிடிச்சா காயின் பிடிக்காது. ஆமாம் ட்ரை பண்ணுறேன் அடுத்த மேட்ச்சு. ஸ்கேட் போர்டே வைக்காம தான் விளாண்டுட்ருக்கிறேன் நான். இவ்வளோ நேரம் தான் ஸ்கேட் போர்டு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வர மாட்டேன். நல்லா கிடைக்கும் மொத்தம் இல்லை.
யூஸ் பண்ணாம இல்லை ஒன்றும் இல்லை காயின்ஸ் சரி நீங்கள் ஒரு டைம் பிடிச்சா கூட வந்து கொடுத்துருக்கேன் நான் ஒரு டைம் பிடிச்சா வந்து கொடுத்துருக்கேன் ஏன் லைவ் ஆஃப் பண்ணுறீங்க காயின் பிடிக்காம என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் காயின் பிடிக்க இல்லை இல்லை அதெல்லாம் அவுட்டுலாம் அது தெரியாமல் காயின் பிடிக்காம இங்கே பாரு காயின் இருக்கு பத்து காயின் வாங்க உங்களுக்கு தோடு பார்த்துக்கீங்க தாங்கமாக இருக்குது ஆக மாட்டேங்க பறந்துட்டே இருக்கு காயின் பிடிக்காம என்னதான் நமக்கு தேவை காய் பிடிச்சி ஆமாம் ஏய் முன்னாடி மேலே வரை வருது நான் மேலே போகிறேன் மேலே பறந்துட்டு தெரியுதுல்ல அது ஒழுங்காக இருக்குது பார்க்கணும் ஏதோ ரெண்டு காய் மேலேயே ஒரு கமல் சிரிக்கிறவன் வாயம் சிரிக்கிற மாதிரி கரெக்ட் கொடுங்க நீ வேணா லைவ் பார்க்குறேன் காயின்ஸ் எவ்வளோ காயின்ஸ் அதிகமாக பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இப்போ காயின் அதிகமாக பிடிச்சா நான் தான் அதிகமாக பிடிப்பேன் அப்படிலாம் கிடையாதே உங்களுக்கு நான் அதிகமாக பிடிப்பேனே ஸ்கோர் அதிகமாக இருக்கணும் காயின் அதிகமாக இருக்கணும் சரி பார்க்கலாமா ஸ்கேலிங் கூட யூஸ் பண்ணலாம் கூடாதா சரி போய் என்ன வேணால் யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு லைஃப் தானே லைஃப் மட்டும் ஒன்று இது அதே நீங்கள் விட்ட மேட்ச் அதனால திரும்ப வரும்
பத்தாது விளையாடுறோம் நம்ம பாரு ஏன்ட்ட வெறியா இருக்கு வெறியா. நீ எவ்வளோ ஸ்கோர்னு பார்த்துக்கோ. பாப்பா அழுகுறதே தெரியும். ஆமாம் 93,600. 93 அந்த இருக்கா 1 லட்சம் கூட இருக்கல. அது 2 டைம் பார்த்துக்கோ. வெயிட் பண்ணாச்சே. ஒரு லைஃப் யூஸ் பண்ணலாம்ல. நான் உன்னோட ஐஎஸ் ஸ்கோர் ஆகிட்டுன்னு என்ன ஆகிட்டுன்னு. ஆமாம் நீ எவ்வளோ இருக்க? 90,000. நான் 1,00,000. ஆமாம் ராம்சா பேசுவாங்க பேசுவாங்க. இவன் கரெக்டாக இருக்க முடியாது. பாப்பா பார்த்துக்கன்னு சொன்னீங்க. போங்காட்டாரு நான் வச்சுக்க மாட்டேன். மாட்டக்கூடாது. லைவ் ஓடுதாச்சு. ஆச்சு லைவ் பார்க்கலாம். ஹலோ ப்ரோ அப்போ அந்த சாவுக்கு அவகிட்ட பேசுறாங்க பாருங்க. பேசுடி பாப்பா அச்சு கூட அச்சு அவ கூட பேசு.
சாரி சும்மாடி சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப்ல இருந்து. நீவாரு இப்போ நான் அவுட் ஆகி ரொம்ப எவ்வளோ நேரம் வராது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போர் எடுத்துருக்கீங்க. அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அவுட் ஆகும் அந்த டைம் தான் விட்டுருப்போம். அந்த மேலே பறக்கும்போது அடிச்சிருவேன். அப்படியா? சரிங்கண்ணா. அண்ணா ஓகேங்கண்ணா. அண்ணா ஓகேங்கண்ணா. உங்க தங்கச்சி இப்படி என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே. யாராவது வாட்ச் பண்றாங்களா? எங்க பாக்குறீங்க? காட்டுங்க. முடிச்சே இருக்காது.
கிளியரன்ஸ் வந்துச்சு. சொல்லிக்கோங்க. தொடாமையே அழுகிறான். அவுட் ஆனால் மட்டும்தான் தாங்க அது பறக்கிறது வரும். நான் அவுட்டே ஆகலை, இப்போ தான் அவுட் ஆனால் அவுட் ஆனால் யூஸ் பண்ணிட்டேன். எத்தனை லட்சம் எடுக்கணும்? 50 லட்சம் எடுக்க எவ்வளோ நேரம் விளாண்டிங்க தெரியுமா?
ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே அண்ணா. ட்ரை பண்ணுங்க. அவளுக்கு ஃபஸ்ட்டு போடலாம். இப்போதானே பிஸ்கெட் விட்னேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏம்மா அவ்வளோ அவள் தூக்கம் வந்துடுச்சு. நீ யாரும் கமெண்ட்ஸ் பார்த்து அவுட் ஆகிப்பேன். தங்கம் உங்கள் அத்தாவுக்கு போர் அடிக்கல விளாடுறாங்க. போர் அடிக்கல உங்களுக்கு? எதுப்பா அடிச்சுடுங்க. இந்த காலம் அனுப்பிச்சு எப்படி வேற லெவலில் போகிறேன்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் விளாடுவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. பப்ஜி டெலிட் பண்ணிடுவீங்களா? புரியல. அப்போ வேணாம், நான் தோக்குறேன். காசு மட்டும் என்ன கேட்கணும். அது வரைக்கும் பிள்ளைய பார்த்துக்கிறீங்களா? இப்போதான் 10 வந்துருக்கு தெரியுங்களா?
அட்டம்ஸாக பண்ணியிருப்பேன் சில இடத்துல. அதெல்லாம் அவங்க போய் நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு நல்லா இருக்கு இல்லையா? உங்க ஏக்கம் இல்லையா? இன்னும் ஒரு ஆள் வாட்ச் பண்றாங்க. கேம் இருந்துகிட்டே இருக்கா? பதினொன்று வந்துருச்சா? ஜஸ்ட் மிஸ். சார் ஸ்கேட்டிங் போர்டு வைக்க மறந்துட்டேன் ஒரு ஃப்ளோவில். இந்தாங்க விளையாடுங்க. எவ்வளோ நேரம் நான் விளையாடுவேன். இந்தாங்க பொய் பேசாமல் விளையாடுங்க.
இதுதா பார்த்துங்க. நல்லா இருக்கா? நீ எதையும் அமுக்கக்கூடாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. நீ எதாவது அமுக்குனீன்னு வச்சுக்கோச்சு தோத்துரும். இதுதான் மாமா கொண்டு ஓடுது. ஓடு அங்கே பாரு மாமாவை. போய் படுத்துட்டே பாரு. ஏத்தங்க ஏன் பட்டு செல்ல பட்டு புஜ்ஜி பட்டு அவளை தூக்கி தொட்டியில் போட்டு ஆட்டுவீங்களாண்ணே? என்னங்க அவளுக்கு தூக்கம் வந்துச்சு. வயிற்று கூட்டிகிட்டே என்ன தூக்கம் வந்திருக்கும். தூங்கட்டும். ஏன் தூக்கி தொட்டியில் போட்டா? இருங்க வரேன், இருங்க. ஃபோன் எடுக்கலாச்சு. பார்க்கணும் எடுக்கூடாது. எடுக்கூடாது. சொன்னாதான் சொல்றதுக்கு அதே பேர். ஏய் குழந்தை அழகு சவுண்ட் இருக்கு. எப்படி அடிக்காமல் இருக்கேன்? ஆள் வலிக்குது. அப்படி நவுத்தாத. உழுக்கு மாதிரி வந்துச்சு.
మన టేపు లేకపోతే को हीरो से चल जाते हैं கூட புரியல அது நீதான் ஒன்று கட்டினா நீ ரெண்டு கட்டினா யாரும் அது போதும் போதாண்டி வாட்ச் பண்ணுவாங்க 1000 சப்ஸ்கிரைபர் ஆனால் தான் டக்குன்னு வாட்ச் பண்ணுவாங்க 1000 சப்ஸ்கிரைபர் ஆனால் தான் டக்குன்னு வாட்ச் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் எடுக்கும் 17 லட்சம்
பண்ணிட்டு இருந்தோம். என்னது பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேன். நீயா அவுட் ஆகிடுது என்ன சொன்னீங்க சொல்லி கொதிக்குதாங்க தெரியுமா லைட்டாக தான் கொதிக்கும். பப்ஜி இதோட கொதிக்கும். ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு டீ இதை வச்சுருவோம். இதை டீ வச்சுக்கலாம். டீ வச்சு குடிக்கலாம். கொதிக்குமாங்க இதோட பப்ஜி வாங்க சொன்னாரு. இல்லை சூடாகுமான்னு கேட்குறேன் பால். ஒன்றும் கொண்டு நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணலாமா? மென்டல் மாதிரி பண்ணுறேண்ணா. அண்ணனே மென்டாலிட்டியா தங்கச்சி எப்படின்னா நீங்கள் தான் அது. நான் சொன்னது உங்களை. அதுக்காக வைக்கிறீங்க பாத்தி எத்தனை வைக்காங்க 10 மூட்டை வந்துடுங்க. 2 நாள் கம்மலுக்கு இப்படிலாம் காசு வாங்கிடுங்க. ஓகே அந்த கம்மல் ஏங்க கொடுக்கவே மாட்டீங்க? அந்த பெரிய கம்மல் என்ன சொன்னீங்க? அசால்ட்டாக இருக்கேன். நான் வந்து மென்ட் கொடுத்தா கன்ஃபார்ம் வாங்கிப்பாங்களா? கேட்கணுமா? என்ன ஸ்டோன் வைக்கணும்? ஏதாவது ஸ்டோன் நீ சொன்னீங்கன்னா நான் சுற்றி ரவுண்ட் அடிச்சிருவேன். அது 80 ரூபா 100 ரூபாய்க்கு போகும். ஆனால் வேணாம் அவ்வளோ பெருசுலாம் நானுமே போட மாட்டேன். நான் ஓரளவுக்கு பெருசாக தான் போடுவேன். நான் இந்த அளவுக்குலாம் போட மாட்டேன். ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சு போய் பாருங்களேன். எப்படி கார் இடிக்கும் போது ஸ்கேட் போர்டு வச்சுட்டேன் டக்குன்னு. ஆமாம் அதில் நம்ம எதுலையாவது இடிச்சிருவோம்ல, இதை வழி மாறி போயிடுறோம்ல, அதனால அப்படி ஆயிடுச்சு. நான் அதில் வழி மாறிட்டேன், அதனால அப்படி ஆயிடுச்சு. அடி வாங்க போகணும். ஆமாம் ரிஸ்கான விளையாட்டு. கையெடுங்க கழிந்து இந்த மேலே பணம் இருக்கிற 100 வந்துச்சுன்னா 10 ஸ்கோர் எழுதிருக்கோம். 100 ஸ்டாரா? 100 ஸ்டார் கொடுக்க முடிய மாட்டேங்க. நேசங்க 100 ஸ்டார் பிடிக்க இல்லை. அது 100 வந்துச்சுன்னா மிஷின் முடிச்சு 100 பிடிச்சாதான் அதிகமாகவும் நினைக்கிறேன். ஒரு கோடி டக்குன்னு வருது. அப்படியா? இப்போ நான் ஸ்டார் பிடிச்சா அதில் சேர்ந்துருமா? அப்போது நான் பிடிச்சி பார்த்துட்டா ஏ ஆமாம் ஆயிடுச்சு. அந்த 30 போயிடுமா? அப்படியே தான் இருக்குமா? இந்த இன்னொன்று பிடிச்சிட்டேன். இன்னொன்று பிடிச்சிருக்கேன். சாரே வரலையே. சார் அவ்வளோதான் அப்படி பிடிக்கூடாது. வெளியே ஈவெண்ட்டை முடிக்க முடியும். வெளியே சொல்கிறீங்களா? 50 லட்சம் தான் ஃபஸ்ட்டாக சாகும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நியூ தானே. 50 லட்சம் தான் ஃபஸ்ட்டா? நம்ம அப்போ 20 லட்சம் எடுத்துருக்கீங்க. சரி 20ங்க. நீங்கள் சொல்லுங்க எனக்கு புரியல. இல்லையா? ஐயோ அவுட் ஆயிடுச்சு. முடிஞ்சு அது பண்ணாத. இது பண்ணால் இன்னொரு லைஃப் வரும். 50 லட்சம் தான். அப்போ நம்ம 20 தான் எடுத்துருக்கோமா? ஆமாம் 50 லட்சம் தான் ஃபஸ்ட்டு. அதை திறந்து வச்சுருக்கேன்.
வெயிட் பண்ணுங்க வரோம். எனக்கே என்ன வரல. ராக்கெட் வந்துச்சு. ஆமாம். ஏன் கீ இல்லை? கீ நிறைய வாங்கி வச்சுருந்தீங்க. இது என்ன சைடில் என்னமோ 8 9 காட்டுது. 9 நேரமாக கையில் வச்சுருக்காங்க. இருக்கும் யாராவது வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக நான் விளையாண்டுருக்கேன். வேற லெவலில் நான் எடுத்துட்டேன். ஓ நான் விட்டா உடைய விளையாடுவேன் தெரியுமா? அட உண்மையாலுங்க நம்பிக்கையிலையா கொண்டாடுங்க. 3 மணி நேரமா 4 மணி நேரமா விளாண்டேன் 1 கோடிக்கு. நான் சார்ஜ் இருக்கேன் என் ஃபோனில். சரி இந்த ஃபோனில் கை நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கேன். எனக்கு நல்லா விளாடுறேன். இந்த பேய் குடு எதுக்குன்னு தான் தெரியுது. பேய் குடு 10 எடுத்து என்னமோ கிடைக்குன்னு சொல்றது. கற்றுப்பிடிச்சேன் அந்த பேய். மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வருதுங்க. நான் கூட ஏதோ கிடைக்குமா. விளாண்டு பார்த்து சும்மா ஜம்ப் பண்ணி நல்லா இருக்கான். ஜம்ப் பண்ணி அதான் ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன்.
அப்பாடா. ஐயோ. Yes, boss. கூட எஸ் நீங்க வரல மறுபடியாடா ஓ ஏன் தட்டை கழுகாம சோறு கொடுத்துருவான் காமெடி பிஸு தோச்சு காய போட்டிருக்கேன் இந்த காயில சாப்பிட்டு தானே இருக்கேன் சோறு இருக்குண்ணே எல்லாமே எடுத்தானே வச்சிருக்கேன் போனேன் நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா குளிக்க போறியா ஆடுக்குள்ள போயிருக்கீங்க கன்ஃபியூம் பண்ணிட்டீங்களா இதோட போதுமா அடப்பா இவா ஆயிரத்தி 21 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 21 லட்சம் கூப்பிட்றாங்க பாப்போங்க ஏம்மா என்ன பண்ணியாச்சு அதான் முடிச்சிட்டேன் அண்ணா மதியானம் இருக்காங்க அண்ணா ஆ சரிண்ணா எங்கள் அம்மா போயில்லைங்க அம்மா சிம்மு இல்லை அந்த சிம்மு வேற உனக்கு மேலே ஒருத்தருக்காங்க நீ தான் 3ஆவது இடம் எனக்கு மேலே எவன் இருக்கான் இவன் தான் அங்கே இது வச்சு காட்டிட்டு நின்னா நான் 5ல் இருக்கேன் அவன் 2ல் இருக்கான் அப்போ நான் தான் அதிகம் நீ 2ல் இருக்க அவன் 5ல் இருக்கான் ஓ இவன் தான் ஃபஸ்ட்டா நீ இங்கே இருக்கிற ப்ளூ கலர் ஓ ப்ளூ தானா நீங்க இதை தானே காட்டுறீங்க இது முன்னாடி இருக்கான் இவன் எனக்கு மேலே 3 பேர் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க
ஒன்று 2 இது கோல்டு. கோல்டில் நீங்கள் இருக்க. சரி, இவனுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம்? அவன் டைமண்டில் இருக்கான். 5 லட்சம். 7 லட்சம் நான் 2 லட்சம். 22 லட்சம் 21. சாப்பிட்றேன். பேபி டிவி கட்டு பேபி காலையில் ஆளுங்க 4 அடிக்கிற பேபி அதை தொட்டு பார்க்குற எங்கள் அக்கா. என்ன பண்ணுறது? தாங்கி தானே குழந்தைப்பட்ட தாங்கி தானே அவனுக்கு வேறு வழியில் இருப்பான். முடியாது. ஸ்போர்ட் மாற்ற முடியுமா? ஸ்போர்ட் மட்டும் மாற்றுறீங்களா? ஸ்போர்ட் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதா?
நான் வாங்கி கொடுத்தீங்களா? இந்த வாரம் இல்லை. போன வாரமா? என்ன பண்ணுற? ரொம்ப நேரம் ஏறிட்டு இருக்கோம். ஏன் கரையும்? அதுக்கே நீ சொல்கிற. ஏன்டா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஆரம்பிக்க இப்போ லாக் ஆகுதா? ஆகலையா? ஓரளவுக்கு ஆகுதா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறா ஓரளவுக்கு. சரி. சரி. ஏன் மறுபடியும் அவனே செத்து பொழைச்சி வந்து என்ன சுற்றுவாங்க ஒரே இடத்துல இருந்தா? ஆமாம். இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க. அதை பற்றி எனக்கே கரெக்டாக சொல்லுங்க. நல்லா பண்ண சொல்கிறேன். அவனை பார்த்து இல்லை, நீ வேற யாரா போச்சு முன்னாடியே இருப்பாங்க. இது எம்பிட்டு போகுது, எங்கேருந்து எங்கே தான் போகிறாங்க. வேற என்ன மாற்று ஸ்கோப் வைக்க முடியல. எப்படி வச்சுங்க? அதெல்லாம் பைக்கும் இதெல்லாம் தைக்க கேட்ட கட்டி தைக்கிறேன். வேற என்ன மாற்றாங்க? மாற்றினேன் எப்படி மாற்றினே தெரியலங்க. தெரியாது. முன்னாடியே இந்த கண்ணை வச்சு கொடுத்துருந்தீங்க, அழகாக மாட்டுக்கணும். வேஸ்ட் சொன்னேன் போய் அப்போதே சொன்னேன்ல, அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்லை இல்லை, நான் கண்ணில் வேறு ஸ்கோப்னா 2x 3x அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்டார் இன்க்ரீஸ் பண்ணிட்டு
9 மணி தான் இருக்கு. ஒரு 20 ஸ்டார் வந்தாவது உனக்கு இதாக இருக்கும். நான் தான் அந்த ஃபோனில் லைவ் போடலான்னு பார்த்தேன். எந்த ஃபோன் தான் நீங்கள் தான் ஃபோன் பாருங்க லைவ் தான் போட்டுருக்கோம் டெய்லி. போடு. நீங்கள் தான் இந்த ஃபோன் கொண்டு போக மாட்டீங்க. அந்த ஃபோன் எனக்கு வேணாம். ஏன் கவர் கழட்டி தரட்டா? எந்த கவர்? ஃபோன் கவர் அதுக்கு தான் சின்னதாக இருக்கும். ஃபோன் கவர் கழட்டி வேணாம். உண்மையாக குட்டியாக தான் இருக்கும். நம்ப மாட்டீங்களா? உங்கள் இஷ்டம். கொடுத்தீங்கன்னா போடுவேன். என்ன பண்ண முடியாது. போடலான்னு தோணுச்சு. ரெண்டு பேராக திங்குறாங்க. மறுபடியும் இதே தான் வந்திருக்கு. சிஸ்டர் கண்ணை வச்சு கண்ணை வச்சு மூணு பேர் ஒரே இடத்துல முன்பா உட்காந்துருக்காங்க. எப்படிங்க அடிக்கிறது? அந்த இடத்துல பாம்பு போட்டால் 3 பேரும் செத்து போயிடுவாங்க. மூணுக்குள்ளே கேம் பண்ணி என்ன சாப்பிட்டுதான். இது என்ன கேமு?
பரவாயில்லாமல் எதுவும் தவிர ஒவ்வொரு நல்லா இல்லைன்னு நான் கேட்கவே முடியும். அது நீ தானே நினைக்கணும் ஒன்று. நீ நல்லா வளர நீ தான் நினைக்கணும். அவ்வளோதான் உங்களுக்கு பிடிக்கல. அப்படி இல்லை போயிட்டீங்க. நீ நினைக்கணும் நான் நல்லா வளரா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜீவ்
டக்கு டக்குன்னு ஏற்றி பாரு